ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஓட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இங்கே வந்து நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன். இங்கே இது வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டெய்லி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. சரி, ஓகே, நம்ம டே அவுட் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடலாம். அண்ட் புதுசாக ஏதாச்சும் விஷயங்களை பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ நான் நிற்கிற இடம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் அ சப்ஸ்டேஷன். ஓகேங்களா, 220 kV அண்ட் 132/33. ஸோ இதுதான் சப்ஸ்டேஷன். அண்ட் இங்கே இது சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாஸ்க்கு இங்கே இருந்தால் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் மாஸ்டர் சப்ஸ்டேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போக போக அப்கமிங் வீடியோஸில் நான் இன்னும் டீட்டெயிலாக நானும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அண்ட் இந்த சப்ஸ்டேஷனில் வந்து இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து நம்ம எரெக்ஷன் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சைட் இன்ஜினியர் தான். அண்ட் அதுதான் இன்னையோட வீடியோ. அதுதான் ஜஸ்ட் வந்து இந்த நாள் எப்படி போகும் அண்ட் இந்த வருஷத்தை முதல் நாள் நான் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை வந்து சொல்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அப்கமிங் டேஸில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். காய்ஸ், நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நம்ம இங்கே சப்ளை பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எரெக்ஷன் ஒர்க் பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே இது வந்து பழைய ட்ரான்ஸ்ஃபார்மருங்க, டேமேஜ்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இதெல்லாம் 160 or 200 MVA ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 100 MVA ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் அது லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அண்ட் இதுவும் வந்து 160 MVA ட்ரான்ஸ்ஃபார்மர். அண்ட் அந்த லாஸ்ட்டில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஐ திங்க் இட் வில் டேக் 30 or 30+ டேஸ் வந்து இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்த ஒர்க்குக்கு போகணும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபார்மர், 160 MVA ட்ரான்ஸ்ஃபார்மர். அண்ட் இதுதான் வந்து சப்ஸ்டேஷனில் இருக்கிற யார்டு. ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் யார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்டேஷனில் இருக்க யார்ட்னா அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் இங்கே ஒரு 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து இப்போ ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு ரேடியேட்டர், ஃப்ரேம் அண்ட் கன்சர்வேட்டர்லாம் மேலே வரும். ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாமே ஆர்டராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் காய்ஸ், அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. இது வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, பட் வந்து சின்ன ஒரு சைட் விசிட்டு அண்ட் சின்ன செக்கிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோடய ஃபீல்டில் என்னென்னலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். நல்லா சேஃபாக இருங்க, இந்த இயரை பியூட்டிஃபுல்லாக கொண்டாடுங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.